எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாள் என்ன பார்க்குறது, நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்து மேலே இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கமெண்டில் ஒரு அண்ணன் கேட்டிருந்தாங்க, ஏன்னா தென்னை மட்டையை அறுக்கிற அளவுக்கு ஒரு ஷார்ப்பான அருவா எப்படி சொல்லி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த அருவாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டக்கூடிய அருவா எப்படி எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் சரி, இந்த பாலையை வெட்டும்போது நம்ம இப்படி வெட்டினோம்னா கண்டிப்பாக அது மலங்கும். நம்ம நான் யூஸ் பண்ணுற அருவாலாம் இந்த அருவா தான். இது ஓரளவு ஒரு அதுனா ஒரு ஜான் ஒரு இவ்வளோ தான் இருக்கும். கரெக்டாக 1.25 அடி 1.5 அடிக்கு பக்கம் தான் இருக்கும். 1.25 அடிக்கு உள்ளே தான் இருக்கும். இவ்வளோ பக்கமாக இருந்தால் நமக்கு ஒரு வளசல், அப்புறம் கொஞ்சம் மட்டைக்கட்டை இலச்சி விட்றது இப்படிலாம் இலச்சி விடணும். இது ஏற்கனவே சூரிய ஒளி அப்படி தான் உள்ளே உளும். தென்னை மரத்துக்குள்ளே இந்த மண்டைக்குள்ளே விழுந்தால் மட்டும்தான் நமக்கு மகரம் செருக்கி நடக்கும் அந்த சூரிய ஒளியில். அதனால தான் இதில் மட்டையெல்லாம் வெட்டி விடுவாங்க. அது கொஞ்சம் பார்க்க மரம் க்ளீனாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி தான் வந்துடணும். பார்த்திங்கன்னா இந்த பாலையெல்லாம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு காய் காய்க்கல. பார்த்திங்கன்னா ஒன்றே இருக்குது. இதுவும் ஒன்று அணிலாம் குறித்து உயர்ந்துடும். அதனால் இதை வெட்டும்போது இப்படி சரிச்சாலும் வெட்டணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் இப்படி நான் சரிச்சு வெட்டிருக்கோம்னு. மரம் இந்த தென்னம்பாலன் மட்டும் இல்லை, எந்த ஒரு இதுனாலும் அறுவாய்ச்சி வெட்டும்போது நம்ம சரிச்சு வெட்டினா மட்டும்தான் வெட்டுப்படும். இன்னொரு குலை கிடக்குது, இன்னொரு இது கிடக்குது. அப்புறம் அந்த பாலை வெட்டும் போதுமே சரிச்சு வெட்டினா மட்டும்தான் அருவா வெட்டும். இது வீடியோ எடுத்துகிட்டே செல்லில் வெட்ட முடியல பாருங்க. இருக்கும் நான் அறுத்து எடுத்துருக்கேன் பாருங்க. இப்படி வளைச்சி தான் வெட்டியிருக்கேன். ரெண்டு சைடுமே அறுத்து தான் இருக்கேன். இப்போ நம்ம கிராஸாக சும்மா கிடந்துட்டு பங்கார் கொத்து இப்படிலாம் கொத்தினோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது அப்புறம் வேலைக்காகவும் போயிடும். இப்படி வெட்டினா மட்டும் தான் முடியும். அப்புறம் கேஸ் பார்த்திங்கன்னா இது நம்ம பாலை இந்த முனக்கில் என்றைக்குமே நம்ம குத்தி உட்காந்துட்டோம் எதுவும் செஞ்சிட்டோம்னா நம்ம வச்சு ஏற்றிடுவோம். ஏன்னா அதில் ஷார்ப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம அருவா இப்போ அந்த அருவா சூஸ் பண்ணுறது தான் கேட்டாங்க. இந்த அருவா நமக்கு கடையில் போய் கேட்டோன்னீங்களேன் எப்படி ஒரு 900 1000 சொல்லிடுவோம். ஆனால் இது எல்லாருக்குமே அந்த அருவா கொடுக்க மாட்டாங்க. இதேமாதிரி அருவா இது வாங்குறவான்னு சொல்லுவாங்க. வாங்குறவா இது இளநீ வெட்டிக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டும் இருக்காது. தடிமண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சின்ன தடிமண் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது அப்போ தான் நமக்கு வெயிட்டும் இருக்காது. ஓரளவு வெயிட் இருக்கணும். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா வளைஞ்சிட்டு போயிடும். நம்ம ஓரளவு மட்டைக்குள்ளெல்லாம் கொடுத்து இழுக்கும்போது அருவா வளைஞ்சிட்டு போயிடணும். அருவா வளையக்கூடாது. அது அந்த கைப்பிடி நான் எதுக்கு தெரியுமா இது மாற்றிருக்கேன். இது நமக்கு மரக்கட்டை இல்லை, மரக்கட்டை இருந்தே உடஞ்சிட்டு, அதனால தான் நம்ம ரப்பர் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க. நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்துச்சுன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கான இன்னும் என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி யாரும் இந்த அருவா மாதிரி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஒரு தென்னை மரம் இருந்துச்சுன்னா அதில் இளநீங்களும் வெட்டிக்கினாலும் இந்த அருவா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஆனால் நான் இப்போ இந்த மட்டை இந்த சில்லாட்டையெல்லாம் கிழிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சில்லாட்டையில் உள்ள சிலும்புன்னா இருக்கா, இதுதான் அந்த சில்லாட்டையில் உள்ள ஈக்குச்சி மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும். நம்ம அருவாய்ச்சி இப்படி கிழிக்கும் போது இந்த முனக்கில் உள்ள மட்டும்தான் கிழிக்கும். பார்த்திங்கன்னா இந்த முனக்கு மட்டும்தான் கிழிக்கும். இந்த முனை நல்லா மலிங்கிரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு விரும்புகிறேன். இது வெட்டு பட முடியாது. ஏன்னா தீட்டில் ரொம்ப நம்ம ரொம்ப நாள் ஆகிட்டு தென்னை மரத்துலலாம் கழித்து அதனை எப்படி தான் கழுகி ஏறணும். நாட்டுக்கு பாருங்கள். இப்படி வெட்டினா மட்டும்தான் நம்மளால் அது வெட்டி நிற்கும். நம்ம சரிச்சு போட்டு வெட்டணும். அப்புறம் சரிச்சு போட்டு வெட்டாமல் சும்மா பங்கார் கொத்தி இப்படி கொத்திட்டு இருந்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. எதையுமே இப்படி சரிச்சு கொட்டினா மட்டும் தான் கொத்தும். அப்புறம் வெட்டைஞ்சியும். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்கள் கமெண்டு அப்புறம் உங்களுக்கான கருத்துக்களையும் நம்மகிட்ட வீடியோவில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தென்னை மரம் வச்சுருந்தா இந்த மாதிரி அருவா கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ் ஆகும். அப்புறம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.